ஹாய் ஆல்! வெல்கம் டு குக்கு குட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நான் சொல்ற அதே மெஷர்மெண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா, கேசரி வந்து நல்லா சாஃப்ட்டா, நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும். எவ்வளோதான் கேசரி ஆறுனாலும், இதே மாதிரி நம்ம செய்றப்போ எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கோ, அதே மாதிரி இருக்கும். நான் சொல்ற அதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கல்யாண வீட்டு ரவா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் 2ம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 15 முந்திரி பருப்பு இருக்கும். அதை நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். அது நல்லா வீங்கி நல்லா பபிள்ஸ் மாதிரி வரது வர அந்த பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் 2யும். இப்ப இந்த 2ம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்ப 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அத இந்த நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 கப்னா 125 எம்எல் இருக்கிற கப்ப. இத நல்லா இந்த நெய்யில ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் வரை நல்லா பொன்னிறமாகிற வரை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு தான் இந்த ரவைய நல்லா வறுத்து எடுக்கணும். கை எடுக்காம கிளறணும். இல்லன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா ரவை வறுக்கும்போது அடி கனமான பேன்ல வறுத்தா தான் ரவை நல்லா வாசனையா வரது வரை ரவை அடி பிடிக்காம இருக்கும். அதனால நல்லா பொன்னிறமா ஆகுற வரை இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப கரெக்ட்டா 8 நிமிஷம் ஆச்சு. ரவை இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே சேம் கடாயில 1 கப் ரவைக்கு நான் 125 எம்எல் எடுத்திருந்தேன் ரவை. அதுக்கு 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணியும், 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நம்ம இதில பால் சேர்த்து கேசரி பண்ணுறப்போ, ரொம்பவே இன்னும் ரிச் டேஸ்ட்டா இருக்கும். அதனால கேசரிக்கு பால் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து பண்ணா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்க 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்தியும் செய்யலாம். இது நல்லா ஸ்பாஞ்சியா வரணும் அப்டின்னா, நம்ம 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்ட்டா இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும். ஆறுன பிறகும் நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பண்ணலாம். நான் எந்த கப்ல ரவை சேர்த்தனோ, அதே கப்ல 3 1/2 கப் அளவுக்கு தண்ணியும், பாலும் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து 3 கப்பு, 1/2 கப்புக்கு பால் சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ கேசரி பவுடர், கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்க ஃபுட் கலர் வேணாம் அப்டின்னா, சாஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் நல்லாயிருக்கும். அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கூட குடுக்கும். நான் இன்னைக்கு கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1 கப் ரவைக்கு 1 1/2 கப் அளவுக்கு சீனி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இதில நான் வந்து 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறனால, சீனி வந்து நான் வந்து 1 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லன்னா, நம்ம 1 கப் சீனியே நமக்கு கரெக்ட்டா இருக்கும். 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா, அவ்வளோ சாஃப்ட்டா வராது. அப்படின்னா நம்ம சீனி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு, ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் வந்து ஏலக்காய் கூடவே சீனி சேர்த்து இத நல்லா மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சிருக்கிற அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர்றப்போ, நம்ம வறுத்து வச்சிருந்த ரவைய இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த இந்த ரவைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக கை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கட்டி எதுவுமே பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸ்டவ்வ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. 3 to 4 மினிட்ஸ்ல இது நல்லா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ கேசரி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதில நெய் எவ்வளோ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழமும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கல்யாண வீட்டு கேசரி வீட்லயே செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.